السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، والعاقبة للمتقين. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، فاعلم أيها الإخوان، أوصيكم بتقوى الله. إن التقوى مدار كل سعادة. قال الله سبحانه وتعالى: فلا تقل لهما عف. وقال رسول الله صلى الله عليه وسلم: الجنة تحت أقدام الأمهات. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய நெஞ்சம் நிறைந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நம்மை எல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருப்பதை போன்று நாளை அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய சுவன பூஞ்சோலையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தெளிவான திருத்தமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் பாதையில் அல்லாஹ் நம்மை ஒன்றிணைப்பானாக. நம்மை விட்டு முன்கடந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள், குடும்பத்தார்கள், உலக மோமீன்களுடைய கபரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சுபன பூஞ்சோடியாக ஆக்கி தருவானாக. நாளை நாம் செல்ல இருக்கும் கபரை அல்லாஹ் ஒளிமயமானதாக ஆக்கி தருவதோடு ரவுலா ஷெரீஃபினோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் ஒரு மிகச்சிறந்த மாதம் என்பதை நாம் அறிந்த விஷயம்தான். எவ்வளவோ கஞ்சனாக இருந்தவர்களெல்லாம் ரமலானில் வாரி வாரி வள்ளலாக மாறி இருக்கிறார்கள். எவ்வளவோ தொழுகை என்பது என்னவென்று தெரியாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ரமலானில் பள்ளிவாசலே கதி என இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ சண்டை சச்சரவுகளில் வார்த்தைகளில் மோசமாக காட்டியவர்கள் எல்லாம் ரமலானில் வாயடைத்து அல்லாஹினுடைய குர்ஆன் ஷெரீஃப் திரு கலாமை ஓதி தங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். உருதுவில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அல்லவா, ஜகடாலோ என்பார்கள். தொட்ட 90க்கெல்லாம் சண்டை போடக்கூடிய சண்டிகர் என்று சொல்லலாம். அவர்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் தங்களுடைய வாழ்வை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணித்து வைத்திருக்கிறார்கள். இத்தகைய புனிதம் நிறைந்த ரமலானுடைய இறுதி நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்ற கேள்வியும் இங்கே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவோ நல் அமல்களை செய்து நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி விட்டோம், நம்முடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி விட்டோம், நம்முடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மேம்பட்டு நம்முடைய கல்புகள் பரிசுத்தத்தின் திலகங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரமலானுக்கு பிறகு நாம் செய்யவிருக்கும் காரியங்கள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் பல்வேறு நபர்களை பற்றி புறம் பேசி இருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹுவின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அதற்கு முன்பு நீ அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சஹாபி, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து அந்த சஹாபி அதை ஏற்க மறுப்பார். எப்படி நான் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்பது என்று சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு வழி சொல்லுவார்கள். நீங்கள் சென்று புறாவினுடைய இறகுகளை எல்லாம் எடுத்து வருவார். அதை சென்று ஒவ்வொரு வீடுகளினுடைய கதவுகளிலும் சொருகுங்கள் என்று சொல்லுவார். இரவு நேரங்களில் எல்லா வீட்டு கதவுகளிலும் அந்த சஹாபி ஒவ்வொரு புறா இறகாக சொருகுகிறார். திரும்பவும் காலை சுபுகு நேரத்தில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த பொழுது அந்த சஹாபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நேற்று இரவு நீங்கள் எல்லா வீட்டின் கதவுகளிலும் புறா இறகை சொருகினீர்கள் அல்லவா, இப்பொழுது அதையெல்லாம் போய் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவார். அந்த நபர் சென்று பார்த்தால் எந்த வீட்டின் கதவிலும் புறா இறகு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்லுவார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், இரவில் அடித்த காற்றினால் எல்லா இறகுகளும் பறந்து விட்டது என்று சொல்லுவார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படித்தான் நீங்கள் பேசிய பேச்சுக்களும் ஜோ பாத் கர்லியே கர்லியே ஜோ குனா ஹோகயா, நாம் பேசியதுதான், அவைகளை எடுத்து விட முடியாது. அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்காமல் நம்முடைய அந்த பாவத்தை நீக்கிவிட முடியாது. நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பிறரை பற்றி, அந்நியர்களை பற்றி பேசுகிறோம். அதனால்தான் சிம்து சுபியான் போன்ற உயர்ந்த கிதாபுகளில் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்குடைய அவனுடைய சலாமத்து 10 விஷயங்களில் இருக்கிறது என்றால் அவனுடைய அந்த சமாதானம், அமைதி அதில் 9 வாயை கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கிறது.
சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் வாயில் கல்லை போட்டுத்தான் வாழ்ந்தார்கள் என்று சிம்து சுபியானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு 2 விஷயங்களை நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். நம்முடைய ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு அந்நிய நபர்களை பற்றி பேசுவது, அந்நியர்களை பற்றி திட்டுவது, அந்நியர்களை பற்றி புறம் பேசுதல், பொய் பேசுதல், கோள் பேசுதல் போன்ற இந்த மோசமான நாவின் விபரீதங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். 2வது ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய காலகட்டங்களில் பெற்றோர்களோடு நம்முடைய சகவாசத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, என்னை போன்ற நபரிடம் சிலர் வந்து சிரித்து பேசுவார்கள், உங்களை போன்ற நபர்களிடம் பல்வேறு நபர்கள் சிரித்து பேசுவார்கள். உலகத்தில் அடுத்த அண்டை வீட்டாரிடம் பேசுகிறார்கள், பள்ளிவாசல்களில் பேசுகிறார்கள், சந்தைகளிலும் சாலைகளிலும் பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய பெற்றோர்களிடம் எந்த அளவிற்கு அவர்கள் மஹப்பத்தோடு இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் மிகவும் குறைவாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உம்மாவினுடைய காலின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது, அவருடைய அனுமதியோடு தான் நாம் செல்ல முடியும். இப்னு மாஜாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ரிவாயத் இருக்கிறது, உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உனக்கு சொர்க்கம், அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உனக்கு நரகம் என்று சொன்னார்கள். நாம் நம்முடைய பெற்றோர்களோடு மஹப்பத்தோடு நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி நடந்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆகிரத்தில் அல்ல அவனுக்கு தண்டனை, இந்த துன்யாவிலேயே அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் போற்ற தகுந்தவர்கள். இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மகன் தன்னுடைய தந்தையின் கையில் முத்தம் இட வேண்டும், ஒரு மகள் தன்னுடைய தாயின் கையில் முத்தமிட வேண்டும். ஒரு படி மேலேறி சொல்லுவார்கள், ஒரு பெற்றவர்களுடைய கையில் மாத்திரமல்ல, கால்களில் முத்தமிட இஸ்லாம் கட்டளை இடுகிறது, அனுமதி இருக்கிறது. ஆனால் இன்று பல்வேறு உலமாக்களின் கைகளை நாம் முத்தமிடுகிறோம், தவறல்ல. பல்வேறு பெரியவருடைய கைகளை முத்தமிடுகிறோம், தவறல்ல. ஆனால் பெற்ற தாயின் கரத்தை முத்தமிடக்கூடிய மகன்களும் மகள்களும் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பெற்ற தந்தையின் கைகளை முத்தமிடக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றவர்களை நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக தந்திருக்கிறான். அவர்களை போற்றுவதும் அவர்களிடம் பேசி மகிழ்வதும் இவைகளெல்லாம் இபாதத் என்று இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் சொல்லுகிறார்கள். அவருடைய கையை முத்தமிட வேண்டும், காலை முத்தமிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அல்லவா, ஒரு நபர் தன்னுடைய பெற்றோரை கஷ்டப்படுத்தி விட்டால், அவர்களுக்கு நோவினை செய்து விட்டால், துன்யாவிலேயே அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அது மட்டுமல்ல, கபரு குழியில் அவனுக்கு நெருப்பின் மலைகள் கிடைக்கும், நெருப்பின் மலை துளிகள் அவனுக்கு கொட்டப்படும், அவனுடைய விலா எறும்புகள் இருக்கப்படும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தர்ஹீப் செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெற்றவர்களோடு நாம் மிகவும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்பு உங்களுடைய 2 இறக்கைகளை தாழ்த்துங்கள் என்கிறான். மனுஷங்களுக்கு எங்கெங்க இறக்கை இருக்கு? புறாவிற்கு இருக்கிறது, கழுகுக்கு இருக்கிறது, பறவைகளுக்கு இருக்கிறது. ஆனால் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய 2 இறக்கைகளையும் தாழ்த்துங்கள். மாப்பிள்ளை லப்பே ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மகானியில் எழுதுவார்கள், மனிதனின் இறக்கை என்பது 2 கண் இமைகள் தான். ஒரு தாயை பார்த்தால் இறக்கையை தாழ்த்த வேண்டும், கண்ணுடைய இமையை இறக்கிதான் பார்க்க வேண்டும். ஒரு தந்தையை பார்த்தால் கண்ணினுடைய இமையை இறக்கி இருக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறை. என்றால் நம்முடைய பெற்றோர்களை நாம் எந்த அளவிற்கு மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களிடம் நாம் கெட்ட பேச்சுக்களையும் அவருடைய மனவிருப்பிற்கு நாம் ஆளாகிவிட்டால் நம்முடைய துன்யாவே நஷ்டப்படும் என்பதை, ஆகரத்தும் நஷ்டப்படும், துன்யாவும் நஷ்டப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜமக்ஷரி இமாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், கஷாஃப் என்கின்ற தப்சீர் எழுதிய மாபெரும் அறிஞர் முஅத்தஸிலியானால் அவர்கள் சிறுவயதில் ஒரு குருவியினுடைய காலில் கயிற்றை கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய அம்மா சொல்கிறார், ஜமக்ஷரி அதை விட்டுவிடு, அதனால் ஏதாவது ஆபத்துகள் நிகழலாம். இமாம் ஜமக்ஷரி கேட்கவில்லை. அந்த குருவியினுடைய காலில் நூலை கட்டி விளையாண்டு இழுத்த பொழுது குருவியின் கால் உடைந்து விட்டது. உடனே அந்த அம்மா சொன்னார்கள், அல்லாஹ் உன் காலை உடைக்கட்டும் ஜமக்ஷரி என்று சொல்கிறார்கள். புகாராவிற்கு இமாம் ஜமக்ஷரி படிப்பதற்கு சென்ற பொழுது ஒரு சவாரியில் இருந்து கீழே விழுந்து அவருடைய காலில் காயம் ஏற்பட்டு அதற்கு மருத்துவம் செய்ய முடியாமல் காலை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஜாருல்லாஹில் ஜமக்ஷரி என்று போற்றப்பட்ட இமாமுல் ஜமக்ஷரி அவர்களுடைய தங்களுடைய இறுதி நாள் வரை கால் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஒரு பெற்ற தாயினுடைய வார்த்தையில் கிடைத்த விளைவு இது. அன்பிற்குரியவர்களே, ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்த பொழுது அவர்களுடைய பக்கத்தில் இருந்த ஒரு கபர்ஸ்தானில் இருந்து சப்தம் வந்ததாம், அல் அமான் அல் அமான் யா ரசூலல்லாஹ்,
என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சப்தம் எழுந்ததாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு கட்டளையிடுகிறார்கள், யாருடைய குடும்பத்தில் வஃபாத்தாகி இருக்கிறார்களோ எல்லோரும் இந்த கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும், கபர்ஸ்தான்களை சென்று அவருடைய குடும்பத்தின் இடத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லா கபர்களுக்கும் ஆள் வந்து விட்டது. ஆனால் இந்த ஒரு கபருக்கு மட்டும் யாரும் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அறிவிப்பு செய்கிறார்கள். இறுதியில் ஒரு வயதான பாட்டி நடக்க முடியாமல் நடந்து வருகிறார்கள். வந்த பிறகு அந்த கபருக்கு அருகில் தான் நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியிடம் கேட்டார்கள், அம்மா, இந்த கபர் யாருக்கு சொந்தம்? அந்த பாட்டி சொன்னார்கள், இது என் மகனுக்கு சொந்தமான கபர், இது என்னுடைய மகன், நான் 10 வருடம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய 6 ஈரக்குலை துண்டான மகன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் மகனுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா? மகன் கபரில் அதாபப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த தாய் சொன்னார், என் மகன் மிகவும் நல்லவன், ஆனால் ஒரு முறை அவன் சாராயம் குடித்து விட்டு, ஐயாமுல் ஜாகிலியா ஆரம்ப காலகட்டத்தில் சாராயம் குடித்து விட்டு வந்து என்னை அடிப்பதற்காக கை ஓங்கினான். அதை என்னால் ஒரு காலமும் மன்னிக்க முடியாது, மறக்க முடியவில்லை. 10 மாதங்கள் நான் அவனை சுமந்தேன், என் 2 மார்பகங்களில் இருந்தும் அவனுக்கு நான் அமுதூட்டினேன். ஆனால் அவனை நான் இப்படி பராமரித்து வளர்த்தும் கூட என்னை அவன் அடிக்க கை ஓங்கியதை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மோஜிசத்தால், தங்களுடைய அற்புத சக்தியால் அதை அந்த சப்தத்தை அந்த வயதான மூதாட்டிக்கும் கேட்க செய்கிறார்கள். அப்பொழுது அந்த கபரில் இருந்து சப்தம் வருகிறது, அல் அமான், அல் அமான் யா ரசூலல்லாஹ், அன்னாரு மின் யமீனி வ ஷிமாலி வ ஃபௌகி வ தஹ்தி. யா ரசூலல்லாஹ், என்னை காப்பாற்றுங்கள், நரகத்தின் நெருப்பு என் வலதுபுறத்திலும் என் இடதுபுறத்திலும், எனக்கு மேலும் எனக்கு கீழும், எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் எரிந்து கொண்டிருக்கிறது. என்னால் இந்த நெருப்பின் வேகத்தை தாங்க முடியவில்லை, உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை என்று அந்த சஹாபி கத்தி கதறக்கூடிய சப்தத்தை கேட்டு அந்த மூதாட்டி துடிதுடித்து போகிறார்கள். என் காரணத்தினால் தான் என் மகனுக்கு இவ்வளவு கஷ்டமா என்று உடனே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், என் மகனை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக்கொள் என்று சொன்ன பிறகு கபரில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, ஜஸாக் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபியினுடைய சப்தம் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பெற்றவர்களுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இன்மை மாத்திரமல்ல, மறுமையிலும் ஆபத்தில் முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள், அவர்களை நாம் மிக மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்ற வேண்டும். எத்தனையோ நபர்களை உலகத்தில் போற்றுகிறோம், எத்தனையோ நபர்களை பார்த்து சிரிக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு ஊர் பேர் தெரியாதவர்களோடெல்லாம் முஸாஃபஹா செய்வோம், ஊர் பேர் தெரியாதவரிடம் முனாக்கா செய்வோம், ஊர் பேர் தெரியாதவர்களோடெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆனால் பெற்ற தந்தையிடம் சொல்கிறோமா, பெற்ற தாயிடம் சொல்கிறோமா, உடன் பிறந்த சகோதரிடம் சொல்கிறோமா? இதுதான் நமக்கு முதலாவது விஷயம். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நப்சிற்கு அடுத்து தன்னுடைய குடும்பத்தை அவன் பேண வேண்டும், அதற்கு அடுத்துதான் ஒட்டுமொத்த உலகமும். ஆனால் இன்று உலகத்தில் எல்லோரையும் போற்றுகிறோம், எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லோரிடம் சிரித்து பேசுகிறோம், நண்பர்களோடு உளவாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம், பெற்றவர்களை மறந்துவிட்டோம். இது மாபெரும் சமுதாய சீரழிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாற்றமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு காட்டி தந்த பாதை ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலித். தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாஹுவின் பொருத்தம் இருக்கிறது, பெற்றவருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் இருக்கிறது. அவர்கள் தான் நமக்கு சொர்க்கம், அவர்களே ஒரு காலம் நரகம் ஆகிவிடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இதிலிருந்து காப்பாற்றுவானாக. நம்முடைய பெற்றோர்களை மிகுந்த அளவு நம்முடைய கல்வியில் வைத்து போற்றக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. இந்த 2 விஷயங்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது விஷயம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். 2வது விஷயம், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களை நாம் போற்றி மதித்து புகழ்ந்து வாழ வேண்டும். அடுத்ததாக, இந்த ஃபரலான தொழுகைகள் இந்த ரமலானில் எந்த அளவிற்கு நாம் அதில் ஆர்வம் காட்டி இருக்கிறோமோ இதற்கு பிறகுள்ள காலங்களிலும் ஃபரலில் நாம் காட்ட வேண்டும். சிம்சு சுபியானில் வரக்கூடிய இன்னொரு இபாரத்தையும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் ஹனஃபி மதுஹபின்படி ஃபஜ்ர் தொழுகாமலே இருக்கிறான், அடம்பிடிக்கிறான் என்றால் அவனை சிறைச்சாலையில் போட்டு ரத்தம் வடியும் வரை அடிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம். இன்று ஃபஜ்ர் தொழுகையில் எந்த அளவிற்கு அலட்சியம் காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தொழுகை என்பது நம்மின் மீது ஃபரலாக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் அல்லாத காலத்தில் நாம் தஸ்பீக சொல்லவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, சதக்காக்கள் கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, தஹ்மீதுகளும் தஹ்லீல்களும் சொல்லவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபரலான தொழுகைகள், ஒரு நாளினுடைய 5 வக்து தொழுகைகள் வித்ரு வாஜிபையும் நாம் தொழுகவில்லை என்றால் அது பிரச்சனை என்பதை நாம் விளங்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு ரமலானை நாம் கண்ணியப்படுத்தினோமோ இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படியே நம்முடைய கல்வை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அந்நுஜூம் என்கின்ற இந்த யூடியூப் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வருடங்களும் நாம் பயான்களை இந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். தலை சிறந்த உலமாக்களுடைய உரைகள் இதில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 5 வருடங்களாக இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக உழைத்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நற்கூலியை வழங்குவானாக. இதற்காக உரைகள் பேசி கொடுத்த உலமாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பை வழங்குவானாக. அதை போன்று இதை ஒவ்வொரு நாளும் கேட்டு வரக்கூடிய பிரியம் பாசமும் நிகழ்ந்த நம்முடைய நேரலையில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள், அதை போன்று இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய எல்லாவித கயிறு பரக்கத்துகளையும் வழங்குவானாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய பொருட்டினால் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமான வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த TMJ SSF அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மென்மேலும் வளர்ச்சியை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் முன்கடந்து சென்ற பாவங்கள் நாம் பகிரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இரகசியமாகவும் பகலிலும் இரவிலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லாவித பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த ரமலானுடைய பரக்கத்தின் பொருட்டினால் மன்னிப்பானாக. இனி எஞ்சியுள்ள காலங்களை தக்வாவுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من أعمارنا وتوفنا وأهلنا وأساتذتنا مسلمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نعوذ بك من ذنوب كلها وأولها وآخرها وظاهرها وباطنها وسرها وجهرها وليلها ونهارها وقديمها وجديدها وصغيرها وكبيرها من جميع ما كرهت مما نعلم ومما لا نعلم ومما أنت عالم به منا قولا وفعلا وخاطرا وناظرا وساميا ولا نعود إليها أبدا. ربنا ظلمنا أنفسنا فإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.